பிராட் மைண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிராட் மைண்ட் வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ பிராட் மைண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி அப்படிங்கிறது வெளியில இருந்து பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பிராட் மைண்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? எதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாக்இன் வராங்க அப்படின்னா, ஸோ இனிஷியல் அவங்களுக்கு ஸ்டடி கவுன்சிலிங் ப்ராப்பராக, ஸோ அவங்களுக்கு கெரியரில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களோட அண்டர் கிராஜுவேஷன் ரிலேட்டடாக கம்ப்ளீட் ஸ்டடி கவுன்சிலிங் பற்றி கொடுப்போம். என்ன ஃபீல்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஈவன் இஃப் தேர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கொடுக்கறதுல இருந்துட்டு அசஸ் பண்ணுவோம். ஸோ வி கிவ் தெம் ப்ராப்பர் கவுன்சிலிங். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க கண்ட்ரி, அவங்க டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் we help them to choose a right course, right university. இது எல்லாமே பண்ணுவோம். So once அவங்க destination choose பண்ணிட்டாங்க அப்படின்னா we help them from their application till visa process. Okay, so இப்போ அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னாவே இப்போ பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், ஜென்ரலாவே வந்துட்டு ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ பேங்க்ல வந்துட்டு லோன் சப்போர்ட் பண்ணாலுமே கூட கண்டிப்பா போய் ப்ரொசீட் பண்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிக்கு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து we support them for loan. ஆமா, கண்டிப்பா அவங்களோட கொலாட்ரல் ஆர் நான் கொலாட்ரல் என்ன லோன் வேணும்னு கேட்டு அவங்க பேக்ரவுண்ட் சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் பே பண்ணும்போது அதுக்கு உண்டான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசிஸ்டன்ஸ், ஸோ அதுவும் இல்லாமல் ஏர் டிக்கெட்டிங்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன அசிஸ்டன்ஸ் தேவையோ, ஈவன் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்றது கூட நாங்கள் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நிறைய ஃபாரின்க்கு போய் படிக்கும் போது நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இங்கிலீஷ் டெஸ்ட் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? We have certified trainers for that. இங்க IELTS, TOEFL, PTE, GRE, GMAT, SAT எல்லாத்துக்குமே நாங்க ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுப்போம். and we focus students individual training also. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரா we give them utmost care because அது இருந்தால் தான் அவங்களால வந்துட்டு ப்ராப்பரா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும். IELTS is mandatory now. ஸோ அதனால் அதுக்கு அட்மோஸ்ட் கேர் கொடுத்து நாங்கள் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் புக் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். we are partners of IDP. ஸோ அதனால் டெஸ்ட் புக்கிங்க்கும் நாங்கள் அசஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய நம்ம கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லாங்குவேஜ் பேரியர் வந்துட்டு இருக்கும். இப்போ இங்கிலீஷ் ஓரளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் மேனேஜ் பண்ணிடுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு லாங்குவேஜ்க்கு ஜெர்மன் போகிறாங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது ஹெல்ப்? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. ஜெர்மனுக்கு வந்துட்டு we have trainers. ஜெர்மனுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ பேசிக் லெவல்ல இருந்து ஜெர்மனுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். ஃப்ரெஞ்ச் ஆல்சோ எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச் we can definitely train them. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ பிராட் மைண்ட் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ பிராட் மைண்டில் நீங்கள் உங்களோட கோர்ஸ் வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு பிராட் மைண்ட் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களோட அடுத்த கோர்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்ராட்ல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.